Hello friends, நம்ம சேனல்ல டெக்னிக்கல் நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Hope you guys support it. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். jQuery அப்படினா என்ன? அதோட பேசிக்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ யாராச்சும் வெப் டெவலப்மென்ட்ல ஒரு பிகினரா இருந்தாங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. jQuery பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி client server technology and client side scripting அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்டர்நெட் பேஸ் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருக்கிற most of the applications client server technology ல வர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குற எல்லா வெப்சைட்ஸும் ப்ளஸ் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸுமே கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி தான். ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த கிளைண்ட். சர்வர் யார் அப்படின்னா எந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அவங்க தான் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அவங்க எல்லா சர்வர்ஸுமே இந்தியாவில் டெல்லியில் மட்டும் வச்சுருக்காங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ சென்னையிலேருந்து யாராச்சும் gmail.com அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட்டு நெட்வொர்க் மூலமா டெல்லியில் இருக்கிற கூகுள் சர்வருக்கு போய் சென்றடையும். உங்கள் ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண கூகுள் சர்வர் டெல்லியில் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி திரும்பி ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சென்னைக்கு அனுப்பும். உங்கள் மெயில் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுமே ரெக்வஸ்ட்டாக மாதிரி சர்வருக்கு போய் சென்றடையும். சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக திரும்பி உங்ககிட்டே கொண்டு வந்து ப்ரௌசரில் சேர்க்கும். ஓகே, இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு வரலாம். உங்கள் ரெக்வஸ்ட்டு சர்வருக்கு போன பிறகு சர்வரில் எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடிய எல்லா கோடுமே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கிளைண்ட் சைட்லேயே சில கோட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுதான் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். நம்ம எல்லா ரெக்வஸ்ட்டையுமே சர்வருக்கு கொண்டு போய் தான் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம கிளைண்ட் சைட்லேயே ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் gmail.com அடிச்சுட்டு என்னோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே பிளாங்காக ஒன்றுமே கொடுக்காம சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா தேவையில்லாமல் இந்த ரெக்வஸ்ட் சென்னையிலேருந்து டெல்லிக்கு பாஸ் ஆகும். இது எல்லா நெட்வொர்க் ரிசோர்ஸஸையும் யூட்டிலைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சர்வர் சைடில் ரெக்வஸ்ட் கன்ஜெஷனையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கிளைண்ட் சைட்லேயே கோடிங் எழுதி இந்த ரெக்வஸ்ட்டை கிளைண்ட் சைட்லேயே ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கிறத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்க்கு மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஒரு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம jQuery பற்றி பார்ப்போம். jQueryங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அதாவது நீங்கள் jQuery ஒரு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த jQuery இன்டர்னலாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை தான் இன்வோக் பண்ணும். அது மூலயமா நீங்கள் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கை ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம். இங்கே ஒரு பட்டனை ஹைட் பண்ணக்கூடிய ஒரு சாம்பிள் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு பட்டனை ஹைட் பண்ணும் அப்படின்னா அந்த ஐடி கொடுத்து style.display equal to none அப்படின்னு சொல்லி தரணும். இதுவே jQueryயில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கொடுத்து .hideன்னு சொன்னாலே போதும். இந்த ஹைடுங்கிற jQuery ஸ்டேட்மெண்ட் இன்டர்னலாக ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி அந்த style.display equal to none அதை தான் எக்ஸிக்யூஷன் பண்ணும். வாங்க இப்போ நம்ம jQueryயோட மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். கோட் பிகம் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். அதாவது நீங்கள் jQueryயில் கொஞ்சமாக நீங்கள் கோடிங் பண்ணாலே போதும். ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் நிறைய எழுதி அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயத்தை jQuery மூலிமா ரொம்ப சிம்பிளாக அச்சீவ் பண்ணலாம். இங்கே சாம்பிள் jQuery செலக்டார்ஸ் கோட் கொடுத்துருக்கேன். இந்த செலக்டார்ஸ் மூலயமா நீங்கள் ஒரு HTML எலிமெண்ட்டை உங்கள் ஐடி மூலியமாவோ நேம் மூலியமாவோ இல்லை CSS கிளாஸ் மூலியமாவோ இல்லை டைனமிக்காக அந்த டேக் மூலியமாவோ நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். இங்கே jQueryயோட சாம்பிள் ஃபோட்டோ ஸ்லைடர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறப்ப அது யூஸருக்கு நல்ல ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளிக் ஈவெண்ட்ஸுமே கிளைண்ட் சைடில் நடந்துருது. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ் யூஸிங் jQuery. jQueryயில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அனிமேஷன்ஸ்க்குமே பில்டினாக ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. லைக் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமாக ஏதாவது அனிமேஷன் பண்ணாலும் நீங்கள் .animateங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரௌசர் சப்போர்ட். முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோட் தனித்தனியாக எழுதி தான் ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனால் jQueryயில் நீங்கள் காமனாக ஒரு கோட் எழுதினாலே போதும், ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி அதுவாகவே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆன்லைனில் நிறைய jQuery plugins அவைலபிளாக இருக்குது. இது மூலயமா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் டைம் பிக்கர், மார்க்யூ ஸ்லைடர் எக்ஸெட்ரா. ஓவராலாக jQueryயை கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங்கில் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்க்காகவும் ரிச் யூசர் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ jQuery பற்றி உங்களுக்கு ஒரு ஓவராலாக பிக்சர் கிடச்சிருக்கும். இது போன்ற மேலும் டெக்னிக்கல் ஆர்டிகல்ஸ்க்கு என்னுடைய blog .netcastle.wordpress.com விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.